அப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஷார்ட்கட்ஸ் போட்டு படிச்சிருந்துருப்போம், நமக்கு நிறைய தெரியும். ஆனால் பாடங்களுக்கு இடையில இருக்குது பாருங்கள், ஒளிமரபு, வினைமரபு, வலது பக்க சுவட்டில், கயிற்று கட்டிலில், இது மாதிரி கேள்வி தான் நிறையா தவற விடுவோம். ஏன் அப்படின்னா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஷார்ட்கட்ஸ் போட்டு படிச்சிருந்துருப்போம். இது மாதிரி சில இடங்கள் வந்து நம்ம கவனமாக புத்தகங்கள் பாடங்களுக்கு இடையில இருக்கும், பாடங்களுக்கு இடையில இருக்க திருக்குறள் எல்லாம் பாடங்களுக்கு இடையில் உள்ள செய்திகள். ஒரு பாடம் முடியும் அடுத்த பாடம் அங்கே ஒரு சான்றோர் சித்திரம்னு இருக்கும், இடையில வந்து அறிவை விரிவு செய்யின்னு இருக்கும். அது மாதிரி பகுதியிலேருந்து வர்றது வந்து கொஞ்சம் கவனமாக செலுத்தி படிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க, பயம் பதட்டம் வேணாம். எல்லாத்துக்கும் பயமும் இருக்கும், பதட்டமும் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. சில ஆண்டுகள் வந்து செலவு பண்ணியிருந்திருப்போம், பல பேருக்கு பதிவு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்போம். நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை ரிவைஸ் பண்ணால் போதுமானது. இங்கே ஒரு மெட்டீரியல் அங்கே ஒரு மெட்டீரியல் அப்படின்னு வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அந்த